வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் வேர்டில் எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சைஸ் லேஅவுட் டேப்பில் போயிடுங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா A4 செலக்ட் பண்ணுறேன். A4 தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு போல்ட் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி அண்டர்லைன் டெக்ஸ்ட்டுக்கான சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏரியல் பிளாக் ஃபாண்ட் ஸ்டைல். இப்போ இதில் ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் போல்ட் இதெல்லாம் எடுத்துடுறேன். அண்ட் அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதில் நம்ம அட்ரஸ் டைப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் அட்ரஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே திரு பிளாட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்னை 01 என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் ஸ்பேஸிங் கொடுத்துட்டு அப்புறம் 1.5 ஸ்பேஸிங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற 2 லைனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போல்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேமுக்கும் நான் போல்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நேமுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு பக்கத்தில் கர்சரை வச்சுட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட் அலைன்மெண்ட் வரைக்கும் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்செர்ட் டேப்பில் போய்ட்டு சிம்பிள் கிளிக் பண்ணேன்னா அதில் ஃபோன் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் சிம்பிள் இல்லைனா மோர் சிம்பிள்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டிங்ஸ் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வரும். அதில் ஃபோன் சிம்பிளை செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு டபுள் அண்டர்லைன் வேணும். ஸோ டபுள் அண்டர்லைன் ஷார்ட்கட் = 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்லைன் வந்துருச்சு. அண்ட் ஃபோன் நம்பரை ரைட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹெட்டிங் டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு லைன் ஸ்பேஸிங் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு சைஸும் நம்ம 12 கொடுத்துக்கலாம். ஸோ டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஹெட்டிங் தான் வேணும். ஸோ மேலே இருக்கிற ஆப்ஜெக்டிவ் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸை நம்ம டேபிள் இன்செர்ட் பண்ணி டைப் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் டேபிள் செலக்ட் பண்ணுங்கள். அதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4, நம்பர் ஆஃப் ரோஸ் 5 ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். லேஅவுட் டேப்பில் போயிட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இயர், இன்ஸ்டியூஷனல் நேம் அண்ட் பர்சன்டேஜ் இதெல்லாமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கிளாஸ், இயர், இங்கே நேம் அண்ட் இங்கே பர்சன்டேஜ். அதே மாதிரி 12 இயர், நேம், பர்சன்டேஜ்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதை டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டில் அண்ட் இட்டாலிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே நம்மளோட நேம் வரணும். ஸோ இதுக்கு இட்டாலிக் வேண்டாம், போல்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் சைஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா பேஜ் வந்திருக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் அண்டர்லைன் வந்திருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் அண்டர்லைனுக்கும் அது மாதிரி தான் இக்னோர் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் இனிஷியலுக்கு பக்கத்தில். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் அண்டர்லைனை ரெவ்யூ டேப்பில் போயிட்டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இக்னோர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கும் இக்னோர் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.